வெல்கம் டு கல்வி நம் கையில். டெட்டு பேப்பர் 1 and 2 டிஎன்பிசி எல்லாத்துக்குமே நம்ம படிப்போம் தமிழ். அதில் இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 இயல் 1 பார்க்க போகிறோம் தமிழ் புத்தகத்தில். ஃபஸ்ட்டு கவிதை பேழை இன்பத்தமிழ். இதில் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதுன்னு பேருன்னு சொல்லியிருப்பார். அடுத்து நிலவு அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அடுத்தது மனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ தமிழுக்கு பாரதிதாசன் இந்த பாட்டில் என்னென்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அமுதென்று பேர், நிலவென்று பேர், மனம் என்று பேர் அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழுக்கு 3 பெயர்கள் இந்த பாட்டில் இந்த தமிழுக்கும் அமுதென்று பேர்ன்ற பாட்டில் பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பாரதிதாசன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். தமிழ் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர் தந்த தேன். அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, உயிர் நேர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். உயிர் நேர், அப்போ உயிருக்கு நேர். இப்போ சமூகம் விளைவு. ஸோ விளைச்சல் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா நீர் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ விளைவு, சமூகத்தோட விளைவு அப்படிங்கிறது விளை அப்படின்னா நீர் இருக்கணும், அப்படின்னா தான் விளையும். அடுத்து வாழ்வு, வாழணும்னா ஊர் வேணும், வாழணும்னா ஊர் வேணும். அடுத்து இளமை, இளமைக்கு பால். ஸோ இளமை எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா, பால் பாகுபாடு அதிகமாக எந்த வயசில் பார்ப்போம் அப்படின்னா இளமை பருவத்தில் தான் பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இளமைக்கு பால், அதாவது அந்த அடல்ட் ஏஜில் தான் வெளியில் போகக்கூடாது, உள்ளேறு, இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ பால் பாகுபாடு எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா இளமை பருவத்தில் இருக்கும். ஸோ அப்போ இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஸோ புலவர் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா நக்கீரர் ஞாபகத்தில் வரணும். அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஸோ அப்போ புலவர்க்கு வேல், வேல் வச்சு மிரட்டினா கூட புலவர் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். புலவர்க்கு வேல், உயர்வுக்கு, ஸோ ரொம்ப உயரத்தில் இருக்கிறது எது, உயர்வுனாலே நம்ம வான், இது சொன்னவொடனே டக்குன்னு நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும். அடுத்து அசதி, அசதிக்கு நல்ல சத்துள்ள பொருளாக சாப்பிட்ணும். ஸோ ரொம்ப சத்துள்ள ஒரு உணவுப் பொருள் எது, இயற்கையான உணவுப் பொருள்னா தேன். அப்போ அசதிக்கு தேன் சாப்பிட்டா சுறுசுறுப்பாகிடுவோம். ஸோ சுறுசுறுப்பான தேனி உருவாக்குற தேனை நம்ம சாப்பிட்டா நம்மளும் அசதி குறைஞ்சி சுறுசுறுப்பாகிடுவோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து அறிவுக்கு தோல். ஸோ தோல் கொடுப்பவன் தோழன் சொல்லுவாங்க. அப்போ தோல் கொடுக்குற தோழன் யார் அப்படின்னா அறிவு. ஸோ அப்போ அறிவுக்கு தோல். கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ வைரத்தோட வாள் எப்படி வைரத்தை வைரத்தால் தான் வெட்ட முடியுமோ அதே மாதிரி கவிதைக்கு கவிதை தான். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் வைரத்தோட வாள், அதே மாதிரி தான் கவிதையும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஸோ திரும்ப இன்னொரு தடவை சொல்லிடலாம். உயிருக்கு நேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர் தந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். உயிருக்கு நேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர் தந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ இதெல்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளோட பாவேந்தர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இதோட சொல்லும் பொருளும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டோம். என்ன சொன்னோம் அப்படின்னா தமிழுக்கு அமுதுன்னு பேர் சொல்லியிருப்பாரு, நிலவுன்னு பேர் சொல்லியிருப்பாரு, மனம் அப்படின்ற பேரும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தமிழ் எதற்கு என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா
ஸோ நீர் போன்றது. வாழ்விற்கு ஊர்னு சொன்னோம். அடுத்து இளமைக்கு பால். அடுத்தது புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வால் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ இது எல்லாமே சொல் பொருளில் நம்ம இப்போ இன்னொரு வாட்டி பார்த்துட்டோம். அடுத்தது இயைபு தொடை. ஸோ இயைபு தொடை அப்படின்னா என்ன அப்படின்னா ரைமிங் வேர்டு. ஸோ நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம் ரைமிங் வேர்டு. ரைமிங் வேர்டு அப்படின்னா இயைபு, ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை தான் நம்ம வந்து இயைபு தொடைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது நூல்வெளி. ஸோ ஆசிரியரை பற்றிய தகவல்கள் வந்து இந்த இதில் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். இவரோட இயற்பெயர் அப்படின்னா கனக சுப்புரத்தினம் சொல்லுவோம். பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக அப்படிங்கிறத அவங்க பேரண்டோட நேமோட சேர்த்து கனக சுப்புரத்தினம் சொல்லுவாங்க. பாரதியாரோட பாரதியாரோட கவிதை மீது போன்ற பற்றுனால இவரோட பேரை என்னன்னு மாற்றிப்பார் அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிப்பார். ஸோ பாரதி மீது கொண்ட பற்றுனால பாரதிதாசன் மாற்றிப்பார். இவர் தன்னோட கவிதைகளில் என்னென்னலாம் எழுதியிருப்பார் அப்படின்னா பெண் கல்வியை பற்றி எழுதியிருப்பார். கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் பற்றி இவர் எழுதியிருப்பார். ஸோ இப்படியெல்லாம் எழுதுனதுனால தான் இவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புரட்சி கவின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? புரட்சி கவி. ஸோ புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ அதே மாதிரி இவரோட இன்னொரு பட்டம் என்ன அப்படின்னா பாவேந்தர். ஸோ பாவேந்தர் என சிறப்பிக்கப்படும் புலவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சொல்லலாம். புரட்சி கவி யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் சொல்லலாம். ஸோ பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, சிந்தனை. ஸோ பாரதியாருக்கு அடுத்த லெவலில் புரட்சிகரமாக இருந்தவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து கற்பவை கற்றபின். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குட்டி பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு வந்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வணக்கம் வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இனிக்கும் புளிக்கும் இப்படியெல்லாம் எழுதினவர் யார் அப்படின்னா ஸோ தமிழை இந்த அளவுக்கு புகழ முடியும் அப்படின்னா ரொம்ப ஆனந்தப்படுறவங்களால தான் புகழ முடியும்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப ஆனந்தப்பட்ட ஒருத்தர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்கார். யார் அப்படின்னா ஆனந்தன். எங்கே இருந்த ஆனந்தன்னா காசிக்கு போயிட்டு வந்த ஆனந்தன். ஸோ அப்போ காசி ஆனந்தன் தான் இதை எழுதியிருப்பார். அடுத்தது நம்ம போயிடலாம். அடுத்தது மதிப்பீடு. மதிப்பீடுல ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை பிரித்தால் நிலவென்று, சேர்த்து எழுதும்போது நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்து எழுதினால் தமிழெங்கள். அமுதென்று பிரித்து எழுதும்போது அமுது கூட்டல் என்று. அடுத்து செம்பயிர் பிரித்து எழுதும்போது செம்மை கூட்டல் பயிர். திரும்ப பார்ப்போம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதி இருக்கும். நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுதினால் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்து எழுதும்போது தமிழெங்கள். அமுதென்று பிரித்து எழுதும்போது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் பிரித்து எழுதும்போது செம்மை கூட்டல் பயிர். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் விளைவு. விளையணும்னா தண்ணி நிறைய இருக்கணும். ஸோ விளையணும்னா தண்ணி நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அடுத்த அறிவு.
ஸோ அறிவு அப்படிங்கிறது நண்பன் போல, தோள் கொடுக்குற தோழன் போல, அறிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தோள் கொடுக்குற தோழன் போல. அந்த அறிவு இருந்தால் கூட நம்மக்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சமம். அடுத்தது இளமை. ஸோ இளமையில் அதிகமாக என்ன பார்ப்பாங்கன்னா பால் பாகுபாடு பார்ப்பாங்க. ஸோ இளமை பால். அடுத்தது புலவர். ஸோ புலவர் வந்து எப்பயுமே எதை வச்சு மிரட்டினாலும், அதாவது வேல் வச்சு மிரட்டினா கூட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிறவங்க தான் புலவர். ஸோ புலவர் வேலை பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க. புலவர்கள் வேல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து உரைநடை. உரைநடையில் வளர்த்தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழோட வரலாறு தான் இங்கே இருக்குது. ஸோ உலகத்தில் எவ்வளவு மொழிகள் இருக்குது அப்படின்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. உலகில் எவ்வளவு மொழிகள் உள்ளன அப்படின்னா 6000த்திற்கும் மேற்பட்ட. ஸோ இதில் வந்து சில மொழிகளுக்கு தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டும் இருக்குது. சில மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இலக்கிய இலக்கண வளம். ஸோ இலக்கண வளம் இலக்கிய வளம் நிறைந்த மொழிகளில் செம்மொழி மொழிகளை வந்து நம்ம செம்மொழின்னு சொல்லலாம். அந்த செம்மொழியில் ஒன்று தான் என்ன அப்படின்னா தமிழ் மொழி. ஸோ பாரதியார் வந்து நிறைய மொழிகளை தெரிஞ்சிருந்தாலும் பல மொழி கற்ற பாரதி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பல மொழிகள் கற்ற பாரதி கவிதை வரிகள் சொல்லியிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஸோ தமிழ் மொழியோட அந்த முதுமை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அப்போ வந்து யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொன்னால் அது பாரதியார். என்று பிறந்தவள் அப்படின்றது தெரியாதுன்னு சொன்னதும் பாரதி தான். ஸோ யாமறிந்த மொழிகள் இல்லைன்னா பாரதியார் நிறைய மொழி தெரிஞ்சிருக்காரு. அப்போ நிறைய மொழி கற்றுக்கிட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை வந்து இந்த மாதிரி பாட்டு கொடுத்து இது யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. அடுத்து இலக்கியம் பிறந்த பிறகே இலக்கணம் தோன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து நம்ம தமிழ் அப்படிங்கிறது நம்ம உயிர் மெய்யும் இணைகிறதுனால தான் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ தமிழ் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் உருவாச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்கே வந்து இப்போ ஆ மூ து 3 எழுத்து சேர்த்து அமுதுன்னு உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாய்மொழியை எழுதுகிற முறை அப்படின்னா வலஞ்சுழி இடஞ்சுழின்னு 2 விதமாக எழுதலாம். ஸோ தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சில எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வலஞ்சுழி எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 3 எழுத்தும் இடஞ்சுழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடஞ்சுழி எழுத்துக்களை மட்டும் நம்ம மைண்டில் வச்சா போதும், மித்த எழுத்துக்கள் தானாக வந்துடும். இந்த டா ய ழ இது 3 தான் இடஞ்சுழி எழுத்துக்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா தெரியும். டா அப்படின்னா இப்போ வலஞ்சுழி இடஞ்சுழின்னா முதல்ல என்ன, இப்போ நம்ம ஒரு எழுத்து ஆரம்பிக்கிறோம். இப்போ மேலே இருக்க ஆ வந்து வலஞ்சுழி எழுத்துன்றாங்க. இப்போ ஒரு கடிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது. இந்த கடிகாரத்தோட திசையில் இந்த மாதிரி டைரக்ஷனில் போச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் வலஞ்சுழின்னு சொல்லலாம். அதுவே இந்த பக்கம் ஒரு எழுத்து திரும்பி ஆரம்பிக்குது எழுத போகிறோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இடஞ்சுழின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த வலஞ்சுழி இடஞ்சுழின்றதை நான் இப்போ எழுதி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல தான் கடிகாரம். இப்போ 12 மணிக்கிட்ட வந்து நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா எழுத போகிறேன். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்த தான் நம்ம பார்க்கணும், மற்ற இடத்த பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கே ஒரு முட்டை போடுறேன்னா அந்த முட்டை ஆரம்பித்த இடத்த பாருங்களேன், அப்படியே அந்த வாட்சோட இதில் தான் நான் போட்டிருப்பேன். இன்னொரு தடவை நான் நல்லா கிளியராகவே போட்டு காட்டுறேன்.
ஸோ இப்போ நான் ஆரம்பிக்கிற இடத்த பாருங்களேன். இப்படி வரும்போது முதல்ல இப்படி வலஞ்சுழியாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேலே ஏற்றி அதை இடஞ்சுழியாக மாற்றுவேன். ஸோ அப்போ ஆரம்பிக்கிற அந்த இடம் வலது பக்கமாக திரும்புறதுனால, கடிகார திசையில் திரும்புறதுனால இதை வந்து நம்ம வலஞ்சுழின்னு சொல்கிறோம். இதுவே இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா, இடஞ்சுழி எழுத்துக்கள்னால் வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் கடிகாரம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இடஞ்சுழி எழுத்துக்களை வந்து நம்ம எழுதலாம். இப்போ இடஞ்சுழி எழுத்துக்கள் நான் இப்போ டா எழுதுறேன். இப்போ பாருங்க. ஸோ இப்போ அந்த கடிகாரத்தில் நம்ம வந்து எழுதலாம். இப்போ நான் புள்ளி வைக்கிற இடம் இந்த இடத்துல தான் நான் இப்போ தொடங்க போகிறேன். இப்போ நீங்கள் தொடங்குற இடத்த பார்த்தா தெரியும். நான் இப்படி இடது பக்கமாக நான் இது பண்ணி தான் டா போட்டிருப்பேன். அதாவது கடிகாரத்தோட எதிர் திசையில் நான் வந்து எழுதியிருப்பேன். நம்ம வந்து அது இதே மாதிரி தான் யாவும் எழுதுவோம். இதே மாதிரி போட்டு தான் யா எழுதுவோம். அதே மாதிரி ழாவும் இதே மாதிரி தான் போடுவோம். ஸோ இப்போ இந்த ட ய இது மூணுமே நம்ம ஆரம்பித்து இடது பக்கமாக திருப்புவோம். ஸோ ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து இடது பக்கமாக திரும்பும். அதனால இதை வந்து இடஞ்சுழி சொல்லுவோம். இப்போ பாவும் நம்ம அது மாதிரி தான் எழுதுவோம். ஆனால் இந்த 3 எழுத்து மட்டும்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இடஞ்சுழின்னு சொல்கிறாங்க. பா வந்து வலஞ்சுழின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து பா வலஞ்சுழி அப்படின்னா, பா எழுதுகிற முறை வந்து வேறு மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இது மாதிரி தான் எழுதுகிறோம். இப்போ நான் எழுதி காட்டுறேன் பாருங்களா, இது மாதிரி தான் பா எழுதணுன்றாங்க. முதல்ல ஒரு கிடைமட்ட கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பா எழுதணுன்றாங்க. இந்த நான் இப்போ பிளாக் கலரில் போடுற இந்த இது தான் நம்ம ஸ்டார்டிங் பிளேஸ். ஸோ அது வலஞ்சுழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழ் எழுத்துக்களை பொறுத்தளவு இந்த ட ய ழ இது 3 தான் வந்து இடஞ்சுழி, மீது எல்லாமே வலஞ்சுழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வரிசை மட்டும்தான் இடஞ்சுழி எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே தெரிந்து தெளிவோம் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த சொல் வந்து முதல்ல எந்த இலக்கியத்தில் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த பாக்ஸு. ஸோ முதல் சொல் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ். ஸோ ஃபர்ஸ்டில் என்ன இருக்குங்க அப்படின்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் அப்படிங்கிற சொல் முதலாக எந்த நூலில் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றது அப்படின்னா ஆளப்பட்ட இலக்கியம் அப்படிங்கிறது தொல்காப்பியம். ஸோ தமிழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் தான் முதல்ல ஆளப்பட்டிருக்கிறது. தமிழன் கிளவியும் அதனோரற்ற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதில் இருக்குன்னா எழுத்து அதிகாரம் 385 வந்து இது இருக்கும். ஸோ தமிழ் தொல்காப்பியம், தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி நம்ம ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிறது மொழி. ஸோ மொழிக்கு இன்னொரு பேர் என்னென்னா கிளவி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பழமையான மொழி எது அப்படின்னா தமிழ். அது பழமையான நூல் தொல்காப்பியத்தில் இருக்குது. இப்படி கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரெண்டாவது இது தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற வஞ்சிக்காண்டம். வஞ்சிக்காண்டத்தில் இமிழ்கடல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இமிழ்கடல் மேனியை தமிழ்நாடு ஆக்கிய இருநீர் இருதினை ஆயின் அப்படின்னு வஞ்சிக்காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தமிழன். ஸோ தமிழன் அப்படிங்கிற சொல் அப்பரோட தேவாரம். ஸோ அப்பரோட தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்னு திருத்தாண்டகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இது 3ஐயும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிற கோடுவடை பார்க்கலாம். தமிழ் அப்படின்னா பழமையான நூல். ஸோ சொல் தமிழ் அப்படிங்கிறது பழமையான சொல். அது பழமையான நூலான தொல்காப்பியத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இல்லைன்னா தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழி. மொழிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிளவி. ஸோ கிளவினா பழசு அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ பழமையானது எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். இந்த கிளவி மைண்டில் வச்சுக்கிறத விட நம்ம வந்து தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழி. ஸோ அதனால் பழமையான நூலில் தொல்காப்பியம், அந்த நூலில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை முதலில் ஆளப்பட்டதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ரெண்டாவதாக நம்ம என்ன சொல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுங்கிற சொல் முதல்ல எந்த இலக்கியத்தில் கையாளப்பட்டதுன்னா சிலப்பதிகாரம். ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது சேர சோழ பாண்டிய 3 மன்னர்களும் உள்ளடங்கிய நாடு தான் தமிழ்நாடு. ஸோ அப்போ இந்த 3
இதை பற்றியுமே சொல்கிற இலக்கியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வந்து சேர சோழ பாண்டிய நாடு 3 நாடுக்குமே போயிருப்பாங்க. அப்போது தமிழ்நாடுங்கிறது சேரர் சோழர் பாண்டியரை உள்ளடக்கியது. இந்த 3 நாடுகளை பற்றியுமே கூறுற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். அப்போ தமிழ்நாடு எந்த இலக்கியத்தில் முதல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரம். எங்கே அப்படின்னா வஞ்சிக்காண்டம். 3வது இது வந்து தமிழன். ஸோ தமிழன் அப்படிங்கிற சொல் முதல்ல எந்த இலக்கியத்தில் ஆளப்பட்டது அப்படின்னா அப்பரோட தேவாரம். இதை எப்படி ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழா எங்கள் அப்பனுக்கு அப்பன் காலத்திலிருந்து வாழ்ந்து வர்றவன் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அந்த அப்பன் அப்படிங்கிறத தேவாரம் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து தமிழ் மொழி சீர்மை மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீர்மையில் தமிழோட திணைகள் எத்தனைனா 2 திணைகள். ஒன்று உயர்திணை, இன்னொன்று வந்து அக்ரிணை. ஸோ இந்த உயர்திணைக்கு ஆப்போசிட்டு தான் அக்ரிணை. ஆக்சுவலாக உயர்திணை அப்படின்னா நம்ம தாழ்திணைன்னு தான் எதிர்ச்சொல் சொல்லணும். உயர்திணைக்கு எதிர்ச்சொல் தாழ்திணை. ஆனால் நம்ம தாழ்திணை அப்படின்னு சொல்லாமல் அல்திணை, அதாவது அக்ரிணையை பிரித்தா எப்படி வரும்னா அல்திணை அக்ரிணை. ஸோ இந்த அல்திணைக்கு பொருள் என்ன? அல்திணைக்கு பொருள் என்னன்னு பார்த்தா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொருள் கொள்ளலாம். ஸோ அல்திணைனா அக்ரிணை, அல் கூட்டல் திணை அக்ரிணை. அதோட பொருள் வந்து உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் நம்ம பாகற்காய் சொல்லுவோம். பாகற்காய் அப்படிங்கிறது ஒரு கசப்புக்காய். ஆனால் நம்ம அதை கசப்புக்காய் சொல்லாமல் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஸோ பாகற்காயை பிரித்தா என்ன கிடைக்கும்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதாவது இனிப்பு இல்லாத காய். பாகுனா இனிப்பு, ஸோ அல்னா இல்லாத காய். ஸோ இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருவேளை இதை கேட்கலாம், பாகற்காய் பிரித்து எழுதுகன்னு கேட்கலாம். ஸோ அப்படி பிரித்து எழுத கேட்டாங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஸோ கசப்பு காய் சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய். ஸோ எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவ் ரேஞ்சிலே நம்ம தமிழர்கள் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம கீழே வந்து தமிழ் மொழியோட வளமை பார்க்கலாம். தமிழ் மொழியில் என்னென்ன இலக்கண நூல்கள் இருக்குது, என்னென்ன இலக்கியங்கள் இருக்குது, என்னென்ன அறநூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்போ இங்கே ஒன்றா நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து இலக்கண நூல்கள் பார்க்கலாம். ஸோ தமிழில் இலக்கண நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா தொல்காப்பியம், நன்னூல். ஸோ தொல்காப்பியம், நன்னூல் இது 2ம் வந்து இலக்கண நூல்கள். தமிழின் இலக்கண நூல்கள் எவை அப்படின்னா தொல்காப்பியம், நன்னூல். இதுக்கு முன்னாடி அகத்தியரோட இலக்கணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது கையில் கிடைக்கல. ஸோ கிடைச்சதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது 10 பாட்டு 8 தொகை. இது என்னன்னு சொல்லலாம்னா சங்க இலக்கியங்கள் சொல்லுவோம். பாட்டும் தொகையும் சங்க இலக்கியங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் அறத்தை கூறும் நூல்கள். ஸோ அறநூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா காப்பியம் சொல்லலாம். 50 காப்பியங்கள். இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்ம இலக்கியம்னா என்னென்னு படிச்சிட்டோம், இலக்கணம்னா என்னென்னு படிச்சிட்டோம், சங்க இலக்கியங்கள், இலக்கணம், அறநூல், அடுத்து காப்பியங்கள், இது எல்லாத்தையுமே படிச்சிட்டோம். அடுத்து பூவோட நிலைகள். பூவுக்கு 7 நிலைகள் கொடுத்துருக்கிறது தமிழ் மொழி தான். ஸோ அந்த 7 நிலைகளையும் இங்கே விளக்கியிருக்காங்க. இந்த 7 நிலைகள் என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ 7 நிலைகள் அப்படிங்கிறது அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஸோ இந்த 7ஐயும் நம்ம எப்படி ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னா அரும்பாக பறிக்காத மொட்டாகட்டும், கொஞ்சம் மோந்து பார்த்தோன்னா முகை, மோந்து பார்த்தோன்னா ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வர்றப்ப மாதிரி இருக்கும்போது படித்தாதான் அந்த இது வந்து மலரும். இப்போ மலரை பறிக்காமல் விட்டுட்டோன்னா அது அலர்ந்து போயிடும். அப்படி அலர்ந்துருச்சுன்னா அதாவது அலைஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப விரிஞ்சு போயிடும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும்னா விழுந்துடும். அப்படி விழுந்ததுக்கப்புறம் நீ பார்த்தனா செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இன்னொரு தடவை சொல்லலாம், அரும்பாக பறிக்காத மொட்டாகட்டும், மொட்டை நீ முகந்து பார்த்தனா ஸ்மெல் வரும், அப்போ பறிச்சனா மலரும். அப்படி பறிக்காமல் விட்டுட்டனா அது அலர்ந்து போயிடும். அலர்ந்ததுக்கப்புறமா அது வீழ்ந்துடும். அப்படி விழுந்துச்சுன்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு பூ அழகாக விரித்து போட்ட மாதிரி செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பூவின் 7 நிலைகள். அடுத்தது
அதுக்கு கீழே இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சொல் பல பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூவின் நிலைகள் 7, இந்த 7 முடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சொல் கொடுத்து அதுக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மா. ஸோ மா அப்படிங்கிற சொல்லுக்கு இங்கே நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மரம், அடுத்து விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இது எல்லாமே மாங்கிற ஒரு சொல்லுக்குரியது, ஒரு எழுத்துக்குரிய சொற்கள். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஈஸியாக கோடோடு வச்சுக்கலாம் அப்படின்னா, மரத்தில் கட்டி வச்சிருக்கிற பெரிய விலங்கு கூட யாரை தான் கூப்பிடும்னா திருமகளை தான் கூப்பிடும். ஸோ மனிதன் மட்டுமல்ல, மரத்தில் கட்டி இருக்கிற பெரிய விலங்கு கூட, மரம், பெரிய, விலங்கு, இது எல்லாமே மாவை குறிக்கும் சொற்கள். திருமகளைத்தான் அழைக்கும். ஸோ திருமகளும் மானா திருமகளையும் குறிக்கும். ஏன் அப்படின்னா திருமகள் அழகானவங்க, அறிவானவங்க, அளவாக பேசுகிறவங்க. அவங்க அழைச்சா ஒரு துகள் கூட தொந்தரவு இல்லாமல், ஒரு துகள் கூட அதிர்வடையாது. ரொம்ப மேன்மையானவங்க. வயலில் இருக்கிற வண்டுகளுக்கு கூட தெரியாது, வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ திருமகளை அழைச்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேன்மையானவங்க, ஒரு துகள் கூட அதிராமல், வயலில் இருக்கிற வண்டுக்கு கூட தொந்தரவு கொடுக்காம வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இதில் எந்த வார்த்தையை கேட்டாலும் மாக்கு இந்த எல்லா வார்த்தையுமே மீனிங். இதை நம்ம இந்த கோடோடு மூலமாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து வளர்மொழி. ஸோ தமிழ் வளர்கின்ற மொழி, சீர்மை, அடுத்து வளமை, அடுத்து வளர்வது. ஸோ இந்த வளர்மொழியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும். ஸோ தமிழ் என்பது முத்தமிழ். என்னென்ன அப்படின்னா இயல், இசை, நாடகம். ஸோ இது 3 தான் முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பக்கத்தில் தெரிந்து தெளிவோம் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு கூட நம்ம இங்கே வந்துடலாம். இந்த தெரிந்து தெளிவோமில் என்ன அப்படின்னா இலைகளோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஆலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மாதிரி அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் நம்ம எழுதிடுவோம். அருகும்புல், கோரைப்புல், இதையும் நம்ம எழுதிடுவோம். அடுத்து நெல், வரகு, இதுதான் தாள். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தாள். நெல் தாள் நம்ம சொல்லியிருக்கோம். வரகுக்கும் என்னதான் சொல்லுவோம்னா தாள். மல்லினா தழை, இது நம்மளுக்கு தெரியும். தாளைனா மடல்னு தெரியும். சப்பாத்தி கல்லிக்கும் மடல் தான். ஸோ தாளைக்கு எப்படி மடல் சொல்கிறோமோ அதே மாதிரி சப்பாத்தி கல்லிக்கும் மடல் தான். நெல், வரகு, இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கரும்பு, நாணல். ஸோ கரும்புக்கும் நாணலுக்கும் நம்ம தோகை சொல்லுவோம். இது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, மயில் எப்படி தோகை விரிச்சா அழகாக இருக்குமோ அதே மாதிரி கரும்பும் நாணலும் தோகை விரித்து பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ கரும்பு, நாணல் இரண்டுக்குமே அதோட இலையோட பேர் என்ன அப்படின்னா தோகை. அடுத்து கீழே இருக்கிற பனை ஓலை, தென்னை ஓலை, இது நம்மளுக்கு தெரியும். தென்னங்கீற்றுன்னு படிச்சிருப்போம், இங்கே ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பனை, தென்னை ரெண்டுத்துக்குமே ஓலை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது கமுகுனா பாக்கு, இது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி சொல்லுவோம்னா கூந்தல்னு சொல்லுவோம். அதோட இலையை கமுகு கூந்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இலைகளை பார்த்துக்கணும். இதில் இப்போ நான் கலர் பண்ணி காட்டினது ரொம்ப ரேர். ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இப்போ நம்ம தமிழுக்குள்ளே மறுபடியும் வந்துடலாம். ஸோ கவிதை, உரைநடைன்னு 2 இருக்குது. இதில் கவிதை செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடையில் என்ன இருக்குது அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை, இதெல்லாம் உரைநடை பகுதி. ஸோ கவிதைக்கு என்ன அப்படின்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. ஸோ இன்னொரு தடவை சொல்லலாம். கவிதை அப்படிங்கிறது செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா, இது 3 தான். இதுதான் கவிதை வடிவம். ஸோ கவிதை வடிவம் இப்போ சொன்னதெல்லாம். அடுத்தது உரைநடை வடிவம். ஸோ உரைநடையில் என்ன இருக்குது? கட்டுரை, கதை, புதினம், சிறுகதை, புதினம், கட்டுரை, இதெல்லாம் உரைநடையோடது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இப்போ இதெல்லாம் தாண்டி, கவிதை, உரைநடையை தாண்டி அறிவியல் தமிழ், கணினி தமிழ்னு தமிழ் வளர்ந்துருச்சு.
ஸோ அறிவியலை நோக்கியும் கணினியை நோக்கியும் தமிழ் பயணம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் இந்த அறிவியல் தமிழ் நம்ம படிச்சிருப்போம், கணினி தமிழும் நம்ம இப்போ படிச்சிட்ருக்கோம். ஸோ அறிவியல் தமிழ், கணினி தமிழ் இது ரெண்டும் இப்போது வந்து தமிழோட அடுத்த கட்ட வளர்ச்சின்னு சொல்லலாம். இது வந்து புதுமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கணினியில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம படிச்சுக்கலாம். இதில் கலைச்சொல் அப்படிங்கிற பாட்டில் இதை கேட்டுருவாங்க. முதல்ல என்ன இருக்குன்னா இணையம். ஸோ இணையம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு அர்த்தம். இணையம், இன்டர்நெட். அடுத்தது முகநூல். முகநூல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபேஸ்புக். அடுத்தது புலனம். புலனம்னா வாட்ஸ்அப், நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து குரல் தேடல். ஸோ குரல்னா வாய்ஸ், தேடல்னா சர்ச். ஸோ வாய்ஸ் சர்ச், அதுதான் குரல் தேடல். அடுத்து தேடு பொறி. தேடுனா சர்ச், பொறினா என்ஜின். ஸோ சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜின் அப்படிங்கிறத நம்ம தேடு பொறின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து செயலி. செயலினா ஆப். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செயலி, செயலினா ஆப். அடுத்தது என்ன இருக்குன்னா தொடுதிரை. தொடுறதுனா டச், திரைனா ஸ்க்ரீன். ஸோ டச் ஸ்க்ரீன் அப்படின்னா நம்ம வந்து தொடு திரைன்னு சொல்லுவோம். டச் ஸ்க்ரீன், தொடு திரை. ஸோ இந்த தமிழாக்கத்தை நம்ம பார்த்துக்கணும். மேபி இதை வந்து கேட்கலாம், கலைச்சொல்ல வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து நம்ம தமிழ் மொழியை வந்து கணினியில் எந்த முறைப்படி எழுதலாம் அப்படின்னா எண் அடிப்படையில் எழுதலாம். ஸோ மொழியை கணினியில் பயன்படுத்தணுன்னா அதை எண் அடிப்படையில் தான் எழுத முடியும். நம்ம தொல்காப்பியம் கூட அந்த நுட்பத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த கா, உ, ங, ச, ரு, சா, ஏ, ஆ, உ, கா. ஸோ இது எல்லாமே தமிழ் மொழிக்குரியது. இந்த தமிழ் எண்களை நம்ம இப்போ எழுதலாம், ஒரு ஷார்ட்கட் வைக்கலாம். இப்போ தமிழ் எண்கள் நம்ம 1லிருந்து 10 வரைக்கும் இப்போ வரிசையாக நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம வந்து அதை ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் இங்கே போட்டு காட்டுறோம். கா, 1னா கா, 2னா உ, 3னா ங, அடுத்து ச, ரு, சா, ஏ, ஆ, உ, கா. ஸோ காங்கிறது 1, 0 அது கூட சேர்த்தோன்னா அது 10 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து முதல்ல தமிழில் 1, 2 எழுதிக்குவோம். எழுதிட்டு நம்ம அந்த ஷார்ட்கட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த 10 எண்களுக்கும் இப்போ நம்ம எழுதலாம். கடுகு, உளுந்து, ஞஞனம். ஞ போடணும். ஸோ ஞஞனம். கடுகு, உளுந்து, ஞஞனம். அடுத்து அதை 3 வச்சு சமைக்கணும். சமைத்து ருசித்து பார்க்கணும். ருசித்து சாப்பிட்டு. கடுகு, உளுந்து, ஞஞனம். சமைத்து ருசித்து சாப்பிட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? என்ன அருமை கூறினான் கண்ணன். என்ன அருமை கூறினான் கண்ணன். ஸோ நம்ம இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன். கடுகு, உளுந்து, ஞஞனம். சமைத்து ருசித்து சாப்பிட்டு என்ன அருமை கூறினான் கண்ணன். ஸோ இப்படி சொல்லி நம்ம வந்து இந்த தமிழ் எண்களை வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாட்டு இருக்குது. இதை எழுதுனது யார் அப்படின்னா அறிவுமதி. அதுக்கு கீழே நான் என்னவோ எழுதி வச்சுருக்கேன், எனக்கே அது தெரில, கோடு வேர்டு. ஸோ இது ஞாபகம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதை வந்து சொல்கிறேன். அடுத்து நம்ம கீழே இருக்கிற மதிப்பீடு பகுதிக்கு போயிடலாம். ஸோ மதிப்பீடில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை, பழமை. தொன்மை, பழமை. அடுத்து இடப்புறம். இடப்புறம் பிரித்து எழுதுக. இடம் கூட்டல் புறம். இடப்புறம், இடம் கூட்டல் புறம். சீரிழமை. சீர்மை கூட்டல் இளமை. சீர் கூட்டல் இளமைன்னு போட்டக்கூடாது. சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. ரொம்ப சீர்மையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். கணினி கூட்டல் தமிழ்,
கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து மா. இந்த மா அப்படிங்கிற சொல்லின் பொருள் விலங்கு. அங்கே நிறைய கொடுத்துருக்காங்க, இங்கே விலங்கு இருக்கு. அடுத்து நிரப்புக. ஸோ நிரப்புகளில் நான் இங்கே எழுதாமல் வச்சுருக்கேன். ஸோ நம்ம எழுதிக்கலாம். ஸோ சிந்திக்கிறதுக்கும் சிந்திக்கிறத பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா மொழி வேணும். அடுத்தது தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அதுக்கு முன்னாடி அகத்தியர் எழுதுனது இருக்குது, ஆனால் அது நம்ம கைக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்கப்பட்டுள்ள இலக்கண நூல் எது அப்படின்னா நம்ம தொல்காப்பியம் தான் சொல்லணும். அடுத்தது மொழியை கணினியில் பயன்படுத்தணும்னா எந்த அமைப்பு முறையில் எழுதணும்னா எண் அடிப்படையில் எழுத வேண்டும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சுக்க போகிறோம். அடுத்தது ஒரு துணை பாடம் இருக்குது, ஒளி பிறந்தது. இது மேதகு ஐயா டாக்டர் அப்துல் கலாம் பற்றி இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளாக இம்பார்ட்டன்ட் மட்டும் அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டே போயிடலாம். அப்துல் கலாமுக்கு தமிழில் பிடிச்ச நூல் எது அப்படின்னா திருக்குறள். ஸோ அப்துல் கலாமிற்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் அப்படின்னு கேட்டால் திருக்குறள். அதே மாதிரி இன்னொன்று அவருக்கு ரொம்ப பிடிக்கும், லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, த லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப். ஸோ இந்த நூல் அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் திருக்குறள். லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, த லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப். அதுக்கப்புறம் அப்துல் கலாமுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கார்பன் இலையை கொண்ட செயற்கைக்கால்கள் 300 கிராம். ஸோ கார்பன் இலையை பயன்படுத்தி 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை உருவாக்கி அவர் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைந்த நேரம் அப்படின்னு சொல்லியும் பதிவு பண்ணியிருப்பார். அடுத்து 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அறிவு வலுவான கல்வி முறை இருந்த இடம் எதுனா நாலந்தா பல்கலைக்கழகம். இங்கே வெளிநாட்டிலிருந்தும் படிச்சுட்டு போவாங்க. அடுத்தது 525 கிலோகிராம் எடையுள்ள ஆளில்லாத செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அனுப்பி வச்சிருக்கு. இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்தது இலக்கண பகுதி இருக்குது. ஸோ இலக்கணத்தை நம்ம பாடத்தோடு சேர்த்து குழப்பிக்க வேண்டாம், இலக்கணத்தை தனியாக பார்ப்போம். ஸோ இந்த டேர்ம் 1 முடித்ததுக்கப்புறம் நம்ம இலக்கணத்தை மொத்தமாக தனியாக ஒரு பார்ட்டாக பார்ப்போம். நம்ம இப்போ அடுத்த இயலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.